எனது அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கே நிற்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து எழுத்து அறிவு படிப்பறிவு அவ்வளோவா இல்லாதவங்க. ரெண்டாவது, இவங்களுடைய தோற்றத்திலே உங்களுக்கு நல்லா தெரியும், மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் அன்னாடம் செஞ்சு ஒரு வேளை உணவுக்கும் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இவங்க. இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கிடம் ஆசை வார்த்தை காட்டி, அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் போன்ற ப்ரூஃப்களை கொடுங்க, அது மூலமாக உங்களுக்கு வாகனம் வாங்கி தரோம், இல்லை அதுக்கு உண்டான வாகனம் வாங்கினாக்கா நாங்கள் வாகனம் வாங்கிட்டா கூட உங்களுக்கு லாபம் எதனா தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தை காட்டி, எப்படி இங்கே பல கோடி பில்லிங்காக ஆதார் ப்ரூஃப்கள் எல்லாம் வாங்கி ஏமாத்துறாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி, இதோ இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய இவர் பேர் சதாம், இவர் ஒருத்தர். அடுத்தது இந்த பையன், இவர் பேர் அப்சர். இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இருசக்கர வாகனத்தில் ஃபைனான்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு ஃபைனான்ஸ் ஒரு ஸ்கீம் மாதிரி விட்டுருக்காங்க. எப்படின்னா, இவங்க ப்ரூஃப் மேலே வாகனத்தை கடனாக கொடுத்துட்றாங்க. ஆனால் வாகனத்தினுடைய ஆதாரத்தில் இந்த வாகனம் வந்து கடன் பெற்றுள்ள வாகனம் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை காட்டாத மாதிரி, அந்த வாகனம் ரொக்கத்தொகை கொடுத்து வாங்கின மாதிரியும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இவங்க வந்து கம்மி ஆட்கள் தான். சுமார் விசாரணை பண்ணால் 300-400 வரைக்கும் வரும். வாகனத்தை வாங்கினது உடனே இவங்களுடைய பேரில் கடனை வாங்கிட்டு அந்த வாகனத்தை 2வது 3வது நபர்களாக கைமாற்றி இருக்கிறாங்க. கைமாற்றி இப்போ இவங்களுக்கு கிட்ட வாகனமும் கிடையாது, கொடுத்த ஆதாரம் சார்ந்தா கடனானது தான் மிச்சம். இந்த ஃபைனான்ஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வாகனத்தை தேடாமல் இவங்கக்கிட்ட வந்து அந்த வாகனத்துக்கான கடனை வந்து கேட்குறாங்க. மிகப்பெரிய அளவில் இவங்களுடைய படிப்பறிவு இல்லாத ஒரு காரணத்தை காமிச்சு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றிருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம வேலூர் மாவட்ட எஸ்பி காவல்துறையை நாடி புகார் செஞ்சோம். அப்போ புகார் செஞ்சப்போ என்ன சொன்னாங்க, உயர் அதிகாரிகள் நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை சொன்னாங்க, கண்டிப்பாக நம்ம கைது செய்வோம், கைது செஞ்சு உங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்கள கைது செய்யாமல் விசாரணைக்கு அழைத்தா கூட அந்த விசாரணை அதிகாரிகள் கூட இவங்களை வந்து ஃபைனான்ஸ்காரங்க எப்போ வாகனத்தை எங்கே பார்த்தாலும் தகவல் கொடுக்க சொன்னால் அவங்க எடுத்துக்குவாங்க, நீங்கள் வந்து வாகனம் எங்கன்னா பார்த்தீங்கன்னா தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி வாங்கி அனுப்பியிருக்காங்க. நான் கேட்பது ஒன்று, இது ஃபோர்ஜரி குற்றச்சாட்டு. இந்த ஃபோர்ஜரி குற்றச்சாட்டுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை கைது செஞ்சு இவங்க வாகனத்தை என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு பின்னாடி இத்தனை வாகனமும் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா எதிர்காலத்தில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாத்தலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய காரியத்தை காவல்துறை தொடரக்கூடாது என்று சொல்லி காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி, இது மாதிரி நடவடிக்கை எடுக்காதனால இவங்களுக்கு ஃபோன் மூலமாக மிரட்டல் வருது. என்ன மாதிரினா, நீங்கள் தான் வாகனத்தை மிரட்டணும், வாகனத்தை கட்டணும். இங்கே பாருங்கள், நல்லா இல்லை ஆளுக்கு வந்துட்டு, நீங்கள் தான் அந்த வாகன கடனை கட்டணும், நீங்கள் தான் இதுக்கு வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பப்போ இவங்களுக்கு மிரட்டல் வந்துட்டு இருக்குது. இந்த மிரட்டல் காரணமாக இவங்க மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏமாற்று போர்ஜரி வேலை பண்ணிவிட்டு அவங்க சட்டத்தின் மூலம் மாட்டிக்கொள்ளாமல் வெளியே சுதந்திரமாக உலாவுவது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பேக்ரவுண்டில் பின்னாடி யாரோ மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்கிறதும் அவங்க அச்சப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாங்கின வாகனமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கடையிலேயே கொண்டு போய் விற்றுருக்குறாங்க. அதெல்லாம் விசாரணையில் மூடி மறைக்காமல் வெளிப்படையான விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, இதற்கு அடுத்த கட்டமாக நம்ம நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம் என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.